ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. நிறைய பேர் உங்களோட தோட்டத்தை ஃபுல்லாக காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி என்னோடய தோட்டத்தை ஃபுல்லாக காட்ட போகிறேன். புதுசாக நான் எதுவுமே ட்ரை பண்ணலைங்க. அதனால தான் நான் கார்டன் வீடியோ ரெகுலராக கொடுக்கறதில்ல. இப்போ வெந்தயக்கீரை கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸில் வெந்தயமும் கொத்தமல்லியும் விதைச்சி காமிச்சிருப்பேன். கொத்தமல்லி இன்னும் முளைக்கவே இல்லை. வெந்தயம் பார்த்திங்கன்னா குழந்தை வெந்தயக்கீரையை அறுவடைக்கு தயாராக இருக்குது. இன்றைக்கி நிறைய வெந்தயக்கீரை அறுவடை இருக்கிற கொஞ்சமாக கிடச்ச அந்த கோவக்காய், அப்புறம் புதினா, அப்புறம் தோட்டத்தில் இருக்கிற பூக்கள், கருவேப்பிலைன்னு என்னோடய தோட்டத்தில் எனக்கு என்ன கிடைக்குதோ அதை நான் அறுவடை பண்ணி காமிச்சிருக்கேன். என்னோடய கார்டனை ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக கார்டன் வீடியோ கொடுக்காததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. குக்கிங் சேனலும் பானு கைமணம் அப்படின்னு ஒரு குக்கிங் சேனலும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குக்கிங்க்கு பார்த்திங்கன்னா டெய்லி கண்டென்ட் இருக்கும். நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்கு வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதில் சுவாரஸ்யமாக இருக்கிற கண்டென்ட்டை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கார்டனில் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக விதைச்சி அறுவடை பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு போடுறதுக்கு வீடியோ இருக்கும். அதனால தான் இதில் எனக்கு ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியல. ரெண்டாவது, நான் கம்போஸ்டிங்கை விடவே இல்லை. தொடர்ந்து கம்போஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கம்போஸ்டிங் சார்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். மல்லிகை பூக்கள் தினமும் பறிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ சீசன் கூட இல்லை, சீசன் குறைஞ்சி போச்சு. பார்த்தா மல்லிகைப்பூ உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துலேயும், இது நவம்பர் 12 தேதிக்கு எடுத்த வீடியோங்க. நவம்பர் மாதமும் வீடியோ எடுத்து 2-3 நாள் ஆயிடுச்சு. இங்கே மழை விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது கரண்ட் ப்ராப்ளமும் இருக்குது. அதனால் வீடியோ எனக்கு கொடுக்க முடியல. இன்றைக்கி கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் என்னோடய வீடியோக்காக வெயிட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அதனால் இன்றைக்கி எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ நான் சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு கம்போஸ்டிங் சார்ந்த கருத்துக்கள் அதிகமாக சொல்லுவேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உரங்கள் காசு கொடுத்து நம்ம வாங்க வேண்டாம். அந்த காய்கறி கழிவு உரத்தை வச்சே நீங்கள் டைம் பாஸ்க்காக செஞ்சாலும் சரி, விருப்பப்பட்டு செஞ்சாலும் சரி, எப்படி செஞ்சாலும் அந்த காய்கறி கழிவு உரத்தை மட்டுமே வச்சு சிம்பிளாக ஒரு கார்டனிங் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். கார்டனிங் பண்ணுறதுனால நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது. நமக்கு இந்த காலத்தில் வேலை பார்க்குற குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சின்ன வயசு பெண்களுக்கெல்லாம் மன அழுத்தம் வருது, மனசில் பிரச்சனை வருது, மன பாரம் இருக்குது, அழுத்தம் இருக்குதுன்னு. அதெல்லாம் எதுவுமே இருக்காது கார்டனிங் பண்ணால். கண்டிப்பாக ஒரு சின்ன பால்கனி இருக்குது அப்படின்னா 2-3 தொட்டியாவது வச்சுக்கோங்க. வெந்தயம் போட்டு எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட காய்கறி தேவையை ஒரு சொற்ப அளவிலாவது நம்மளே பூர்த்தி பண்ணிக்கிறோம். இதுதாங்க விஷயம். அதனால் கண்டிப்பாக இடம் இருக்குது அப்படிங்கிறவங்க ஏதாவது முதல்ல ஆரம்பத்தில் நான் எப்படி தெரியுமா கார்டன் ஆரம்பித்தேன், சின்ன அரிசி வாங்குகிற பை வரும் பார்த்திங்களா, 25 கிலோ. இப்போ சாப்பாடு அரிசி வாங்குகிறோம் அப்படின்னா அது பை நல்லா திக்காக இருக்கும். கேரி பேக், இது ரெக்ஸின் பை மாதிரி. அதை நல்லா மடக்கிட்டு அதில் கொக்கோபீட் மண் கலந்து நான் ஆரம்பித்தேன். அப்புறம் சின்ன டிஃபன்லாம் வாங்கினா கிடைக்கும் பார்த்திங்களா, குட்டி குட்டியாக டப்பாக்கள், அதில் மண் போட்டு வெந்தயக்கீரை போட ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னோடய கார்டன் ஆர்வம் ஏற்பட்டது. அதனால் எடுத்தோடனே நீங்கள் அதிக அளவில் ட்ரை பண்ண வேண்டாம், சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் சூப்பராக டெவலப் பண்ணிக்கலாம் உங்களோட கார்டன் ஆசையை. இந்த பாருங்கள், இப்போ நான் புதினா பறிச்சிட்ருக்கேன். சின்ன தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன். ஒவ்வொரு தரையும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு நான் பண்ணுற காய்கறி கழிவு உரத்தை தான் மேலாப்பில் போட்டு விடுவேன். இப்போ மழையும் பெய்யறதுனால விட்டு டெய்லி மழை பெய்யுது. தண்ணி ஊற்றுற வேலை கூட இல்லை. இந்த மழை நாட்களில் இந்த மழை தண்ணீரை எடுத்துக்கிட்டே நம்ம செடிகள் பச்சை பசேல்னு சூப்பராக வரும். அதுக்கு காரணம் மழை தண்ணியில் இருக்கிற அந்த pH லெவல். நம்ம கொடுக்குற தண்ணியை விட மழை தண்ணி தான் இந்த செடிகளுக்கு அதிக சத்தானது. மழைநீர் சேமிக்க முடியும் உங்களால் அப்படின்னா கூட சேமித்து வச்சு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். நிறைய வெந்தயக்கீரை, மல்லிகைப்பூ, புதினா, செம்பருத்தி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூ தான் இருந்தது. தினம் நீங்கள் மாடிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த தோட்டம் உங்களை வெறும் கையோடு அனுப்பவே அனுப்பாதுங்க. ஒரு 4 பூக்களாவது நீங்கள் பறிச்சுக்கிட்டு தான் கீழே இறங்குவீங்க. அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அன்றைக்கி நான் முருங்கை மரத்தோட வேறு பகுதியில் கூட போட்டு காமிச்சேன். அந்த பேக்லேயும் போட்டிருக்கேன். இப்போ இந்த முருங்கை மரத்துக்கு அடியில் இருக்கிற இந்த வெந்தயத்தையும்
நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு முருங்கை மரம் வச்சுருக்கிறேன். அந்த கேன்லேயும் கொத்தமல்லி போட்டேன். ஆனால் அது முளைக்கவே இல்லை. கண்டிப்பாக கொத்தமல்லி முளைச்சிது அப்படின்னா நான் காமிக்கிறேன். ஆனால் முளைக்குமா அப்படின்னா எனக்கே தெரியல. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால விதைகள்லாம் மேலே வந்திருக்கு. திருப்பி மண்ணை கிளறி விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அது முளைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். நான் விதைச்சது பார்த்திங்கன்னா வீட்டிலையே இருந்த பழைய தனியாவை தான் கொண்டு வந்து உடச்சி விதைச்சிருக்கேன். எல்லாருமே சொல்கிறாங்க, புது தனியாவை நம்ம விதைப்பதற்கு பயன்படுத்தினோம் அப்படின்னா முளைப்பு திறன் சீக்கிரமாக முளைச்சிரும் அப்படின்னு. பாருங்கள், கருவேப்பிலை இருக்கிற இந்த கேன்லேயும் கொத்தமல்லி போட்டிருக்கேன். சுற்றி அந்த முருங்கை மரம் இருக்கிற கேன்லேயும் கொத்தமல்லி விதைச்சிருக்கேன். ஆனால் கொத்தமல்லி இன்னும் வளரவே இல்லை. இன்றைக்கி கருவேப்பிலை பாருங்கள், நிறைய தடவை வீடியோவில் எப்படி கருவேப்பிலை நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் பறிக்கிறத பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை மரம் மட்டும் நம்ம பூக்கவே விடக்கூடாது. பூக்க விட்டோம் அப்படின்னா இலைகள் கம்மியாயிடும். அதோட முனைப்பகுதியை ஒவ்வொரு தரையும் இந்த மாதிரி கைகளால் கிள்ளி எடுத்துக்கோங்க. முத்துன இலைகள் அடிபாகத்தில் இருக்கும், அதையும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கவாட்டு கிளைகள் நிறைய வரும். இதை விதை மூலமும் நீங்கள் வளர்க்கலாம். நர்சரியில் கருவேப்பிலை கன்று கிடைக்குது, அதை வாங்கி வச்சும் நீங்கள் வளர்க்கலாம். நான் வந்து நர்சரியிலேருந்து ஒரு சின்ன கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து தான் கருவேப்பிலை வளர்க்குறேன். இந்த கேனில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ட்ராகன் ஃப்ரூட்டும் நான் வந்து வெளியில் வாங்கி வச்சேன். அதுவும் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கிற அந்த ட்ராகன் பழம் அப்படியே நீள நீளமாக கிளைகள் விட்டுக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு நான் எந்த பந்தலும் அமைத்து கொடுக்கல. இன்றைக்கி இவ்வளவு கருவேப்பிலை அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து ஸ்டாண்டு போட்டும் வைக்கலை. கண்டிப்பாக ஸ்டாண்டு போடணும். எனக்கு ஸ்டாண்டு போடுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு எப்போ வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நான் கண்டிப்பாக ஸ்டாண்டை யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் ஸ்டாண்டு போட்டு வை அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்னும் ஸ்டாண்டு பக்கம் போகாமல் இருக்கேன். என்னோடய பணத்தேவை எனக்கு எப்போ பூர்த்தி ஆகுதோ அப்போ கண்டிப்பாக நான் வந்து உடனே நான் பண்ணுற முதல் வேலை நான் ஸ்டாண்டு போட்டு வச்சுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக நான் வந்து கார்டனிங் பண்ணிகிட்ருக்கேன். இது பாருங்கள், திருநீற்று பச்சிலை. ஒரு அழகான ஒரு வயலட் கலர் பூ பூத்துருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப வாசனையான செடி இது. முகப்பருக்கள் இருக்குது, அவங்க முகத்தில் சூடு சார்ந்த கட்டிகள் வருது அப்படின்னா அந்த திருநீற்று பச்சிலை ஒரு சிறந்த மருந்து. அந்த இலைகளை எடுத்து கசக்கி அந்த பருக்கள் மேலேயும் கட்டிகள் மேலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சூட்டுனால் ஏற்படக்கூடிய எல்லா கட்டிகளும் சரியாகும். அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அல்மண்டா பூவும் பறிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த பக்கமும் ஒரு மல்லிகை செடி பதியம் வச்சு அதுவும் பிழைச்சிருக்கு. அதுலேருந்தும் கொஞ்சம் மல்லிகை பூக்கள் பறிச்சுக்கிட்டேன். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த கார்னர்லேருந்து ஆரம்பித்து இப்போ இந்த கார்னரில் அல்மண்டா செடி வச்சுருக்கேன். இந்த எல்லோ கலர் பூக்கள்லேயும் நிறைய வண்ணத்து பூச்சிகள் வண்டு எல்லாம் வைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சாமிக்கு வைக்கலாம். துளசி எப்படி அது பாருங்கள், கம்போஸ்டிங் பேகு. அதை ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன். திருநீற்று பச்சிலை என்னோடய தோட்டத்தில் நிறைய வச்சுருக்கேன். சிவப்பு தண்டுக்கீரை இந்த பக்கம் போட்டிருக்கேன். இங்கே ஒரு ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுலேருந்தே ஒரு சின்ன பதியம் வச்சு அதுவும் சூப்பராக தழிஞ்சு வருது. சேனைக்கிழங்கு 2 இடத்துல போட்டிருக்கேன். இங்கே வந்து முல்லைப்பூ செடி இருக்குது, நித்தியமல்லி செடி இருக்குது. அங்கே ஒரு செடி பார்த்துருப்பீங்க, அந்த சிலிண்டர்கிட்ட ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கமும் ஒரு செடி வச்சுருக்கேன். இது ஒரு நித்திய கல்யாணி செடி. கத்திரிக்காய் செடி கவாத்து பண்ணி ஒரே ஒரு பச்சை நீட்டு கத்திரி வளர்த்துட்ருக்கேன். இன்றைக்கி அதில் ஒரு காய்கள் இருக்குது, அதையும் பறிச்சுக்கிட்டேன். இதுக்கும் காய்கறி கழிவோட உரம் வந்து வேரில் கொடுத்து காமிச்சிருக்கேன். பச்சையாகவே போட்டு விட்டுருப்பேன். செடி நல்லா தான் இருக்குது பாருங்கள், எந்த ப்ராப்ளமும் செடிக்கு வராது. நீங்கள் என்னோடய கம்போஸ்டிங் மெத்தடில் தனியாக பை தொட்டிலையும் பண்ணலாம். அப்படியே மண்ணை பறித்து கம்போஸ்டிங் மெத்தடில் போட்டு விடலாம். இந்த பக்கம் கரும்பு பார்த்துட்ருக்கீங்க, பொங்கலுக்கு வாங்கின கரும்பு, அதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு. என்னோடய தோட்டத்தை அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளவு தான் நான் வச்சுருக்கிற செடிகள். கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் ஸ்டாண்டு பயன்படுத்தி என்னோடய தோட்டத்தை நான் இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிப்பேன். பணம் தான் இன்றைய உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குங்க. அதனால் எனக்கு எப்போ கையில் பணம் கிடைக்குதோ உடனே நான் ஸ்டாண்டு போட்டு என்னோடய தோட்டத்தை ரெடி பண்ணிப்பேன். நான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லாமல் வச்சுருக்கிறதுனால தண்ணீர் அதிகமாக கொடுக்க மாட்டேன். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால மழைக்காலங்கள்லேயும் நான் அதிக தண்ணீர் விடுவதில்லை. அதோடு நகர்த்திட்டு 15 நாளைக்கு ஒரு தடவை நான் பெருக்கிப்பேன். ஒவ்வொரு தரையும் செடி பைகளை மாற்றிக்கிட்டே இருப்பேன், பாழாகக்கூடாது மாடி அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப கவனமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்னோடய ஆசை எப்போ நிறைவேறும் அப்படின்னு தெரியல. இன்றைக்கி பாருங்கள், நிறைய வெந்தயக்கீரை, நிறைய கருவேப்பிலை, நிறைய பூக்கள், ஒரே ஒரு கத்திரிக்காய், ஒரு 5-6 கோவக்காய் அப்படின்னு நிறைய பறிச்சிருக்கேன்.
மாடி தோட்டம் அப்படின்னு ஒன்று வச்சுட்டிங்க அப்படின்னால ஏதாவது ஒரு அறுவடை உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.